வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு 433 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எல்டி பேனலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எம்இ பேனல் போகுது, எம்இ பேனல்லேருந்து சரி மீடியம் வோல்டேஜ் பேனல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டி பேனல் போகுது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேனுவல் சேஞ்ச் ஓவர் டைம் இங்கே எவ்வளோ தூரம் இப்போ வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க. மேனுவல்னா என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு பவர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஒரு ஏஎம்எஃப் பேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து டிஜி சிங்க் பேனல்லாம் வச்சுருக்கீங்க. ஏஎம்எஃப் பேனல் தனியாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஎம்எஃப் பேனல் இருக்குது. ஓகே, அந்த ஏஎம்எஃப் பேனல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இபி பவர் கட் ஆன உடனே சென்ஸ் பண்ணிவிட்டு வித்தின் 1 or 2 செகண்டில் உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு டிஜியை வந்து ஆன் பண்ணும். ஸோ டிஜி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ், அதர் திங் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆங்கிள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஜியோடைய பிரேக்கரை வந்து உங்களுக்கு அங்கே எனேபிள் பண்ணிடும். ஸோ இது வந்து எல்டி டிஜி செட்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏசிபி வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஏசிபி உங்களுக்கு ஆன் ஆகுது. ஸோ ஏசிபி உங்களுக்கு ஆன் ஆனவே